சோஷியல் மீடியா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நம்மள 3 விஷயத்தில் பிடிப்பாங்க. ஒன்று என்டர்டெயின்மெண்ட், ஒன்று வேல்யூ, ஒன்று எமோஷன். வேல்யூன்றது நமக்கு தேவையானதை கொடுக்கறது, என்டர்டெயின்மெண்ட்றது காமெடியை பண்ணி அண்ட் தென் எமோஷன். இதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் ரிலேட்டடாக போடுறதா இருக்கட்டும் சரி, ஃபுட்டு ரிலேட்டடாக இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், அது சூப்பராக இருந்துச்சு டிஷ். தேர்ட் ஒன்று ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும் சரி, ரீல்ஸ் போகிறதா இருக்கட்டும், என்ன ஷேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அதை பார்த்துட்டு நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டெசிஷனில் இருக்க ஆக்ஷன் இருக்குல்ல, சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு ரீல் பார்த்தேன், அந்த இடத்துல நல்லா இருக்கான் சாப்பிட, அந்த வாரமே சாப்பிட்டு வருவோம். அதே சோஷியல் மீடியாவில் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் டாக்ஸ் ஃபுட் போடுறதா இருக்கட்டும், யாருன்னா புதுசாக படிக்கிறாங்க, இல்லை அவங்க இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம எடுக்கிற ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஒரு லைஃப் பாத் இருக்குது. அவங்களோட லைஃப் பாத் வேறு, உங்களோட லைஃப் பாத் வேறு, என்னோட லைஃப் பாத் வேறு. எனக்கு ஒரு என் லைஃப்பில் இது இங்கே தான் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது எனக்கு இங்கே தான் கிடச்சிருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிருக்கலாம், உங்களுக்கு அது இன்னும் கிடைக்காம இருக்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கலாம். எல்லாருக்கும் கம்பேரிசன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் நம்மளோட சுச்சுவேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒருத்தவங்க இதை ஷேர் பண்ணுறாங்கன்றதுனால அதை நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம எடுக்கிற ஆக்ஷன் மட்டும் ஏன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்குது, இது மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, இல்லைனா ஒரு மாதம் விட்டுனா அடுத்த மாதம் சம்பளத்திலேயாச்சும் அதுக்கு போயிடுறோம். The people who is sharing those reels will not post anything related to their income. ஆனால் அதை விட நம்ம அதிகமாக வாங்கியிருப்போம், இல்லைனா கம்மியாக வாங்கியிருப்போம். பட் கம்மியாக வாங்குற நம்ம ஏன் அந்த விஷயத்தில் போயிட்டு ஆக்ஷனை சீக்கிரமாக எடுக்கிறோம்? அட் த சேம் டைம் நமக்கு நம்மளோட ஸ்கில்லையோ, நம்மளோட இன்கமையோ, நம்மளுடைய வாழ்வாதாரத்தையோ நம்ம மாற்றிக்கிற ஜேர்னியில் ஒரு ஆக்ஷனை சீக்கிரமாக எடுக்க மாட்டோம்னு தெரியல. It is more painful for me because if I am growing, definitely in my environment who is there, they should definitely grow. அப்படி இல்லை அப்படின்னா மனுஷனுக்கு மனசு ஹெல்ப் பண்ணாமல் இருந்துட்டா கஷ்டம் இல்லை, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.